ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹவு டு சால்வ் ரூபிக்ஸ் கியூப் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கலைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த இதில் ஒரு எல்லோ க்ராஸ் பண்ணணும். அதுவே நம்ம இங்கே ஒரு ஒயிட் க்ராஸ் பண்ணியிருப்போம், அதாவது இங்கே வந்து ஒரு எல்லோ க்ராஸ் பண்ணணும். இதுக்கு டோட்டலாக வந்து 3 கேஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் இந்த மாதிரி ஒரு லைன் இருக்கிறதா உங்களுக்கு ஒரு நோட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கார்னர் வந்து இல்லாத வரை நீங்கள் நினச்சிக்கணும். சரி, இந்த அல்கோரிதம் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு நோட்டேஷன் கற்றுப்போம். எஃப் ப்ரைம் இப்படினாக்கா இப்படினாக்கா எஃப் ப்ரைம். வாங்க அல்கோரிதம் என்னன்னு பார்க்கலாம். எஃப் ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் அப்படி பண்ணதுக்கப்புறம் எஃப் ப்ரைம் பண்ணிட்டீங்கனாக்கா உங்களுக்கு க்ராஸ் வந்துடும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். செகண்ட் கேஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு கேஸில் நீங்கள் ஹாரிசான்டலாக வச்சுக்கோங்க. வெர்டிக்கலாக வச்சிங்கனாக்கா உங்களுக்கு தப்பாக போய்க்கும். நான் சொல்வ ஸ்டெப்லனா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சொல்வாடு தான் நான் இப்போ பண்ணுறேன் இல்லை, இந்த ஷேப்பில் தான் உங்களுக்கு இருக்கணும். நீங்கள் வந்து இந்த இது பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 9 o'clock உங்களுக்கு 9 காமிக்கிற ஆடி இருக்கணும். சரி, இந்த அல்கோரிதம் என்னன்னு பார்க்கலாம். எஃப் ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் அந்த மாதிரி ரைட் ஹேண்ட் அல்கோரிதம் ட்வைஸ் பண்ணிட்டு எஃப் ப்ரைம் பண்ணிட்டீங்கனாக்கா உங்களுக்கு வந்துடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் தேர்டு கேஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் தேர்டு கேஸ். இது வந்து வெறும் டாட். இந்த இடம் சுற்றி கார்னர்ஸ் இருக்கலாம், பட் ஒரு எட்ஜும் இருக்காது. இதை பண்ணுறதுக்கு எஃப் ரைட் ஹேண்ட் அல்கோரிதம் 2 times பண்ணிட்டு எஃப் ப்ரைம் பண்ணிங்கனாக்கா எஃப் ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் அண்ட் எஃப் ப்ரைம் பண்ணிட்டீங்கனாக்கா உங்களுக்கு லைன் வரும். இதுக்கப்புறம் ஹாரிசான்டலாக வச்சுக்கிட்டு எஃப் ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் அதுக்கப்புறம் எஃப் ப்ரைம் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு க்ராஸ் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். அது வந்து இந்த 4 கார்னர்ஸையும் பிளேஸுக்கு கொண்டு வர்றது. இப்போது ஒரே ஒரு கார்னர் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு கார்னர் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு எல்லா கார்னர்ஸையும் ஆர்டினேட் பண்ணுறதுனா அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு இதை வந்து மேட்ச் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆரஞ்சு, அது வந்து ஆரஞ்சோட மேட்ச் எப்படி இருக்கணும். எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இப்படி இருந்திருந்தாலும் சரி, இப்படி இருந்தாலும் சரி, இப்படி இருந்தாலும் சரி. அந்த இங்கே 3 கலரும் சுற்றி இருக்கணும். ஸோ இது கரெக்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இதை பார்ப்போம். இது வந்து தப்பாக இருக்குது. இது பார்ப்போம், இதுவும் தப்பாக இருக்குது. ஸோ ஒன்று தான் கரெக்ட், இதுவும் கரெக்டாக இருக்குது. இந்த 2 கரெக்டாக இருக்குது. இந்த அடி ஸ்ட்ரைட்டாக இருந்ததுனாக்க இது நம்ம ரைட் ஹேண்ட் அல்கோரிதம் 3 times பண்ணிக்கிட்டு ஆர்யூ ஆர் ப்ரைம் ஆர்யூ ப்ரைம் பண்ணிட்டு கியூபை இப்படி திருப்பிட்டு லெஃப்ட் ஹேண்ட் அல்கோரிதம் 3 times பண்ணிக்கணும். அப்படி பண்ணிட்டீங்கனாக்க உங்களுக்கு எல்லா இடமும் கரெக்டாக ஓரியன்ட்டாக இருக்கும். இது கரெக்டாக இருக்குது, இது கரெக்டாக இருக்குது, இதுவும் கரெக்டாக இருக்குது. ஸோ இது ஆல்ரெடி கரெக்டாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் கேஸ் என்னன்னு பார்த்துடலாம். இது அந்த இது வந்து டயக்னல் இல்லாதான் இருக்கும். அதுவும் சேம் தான். அது பண்ணக்கப்புறம் தான் இப்போ காமிச்ச கேஸ் வரும். அந்த இது மறுபடியும் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு சால்வ் ஆகிக்கும். அந்த இதுக்கான அல்கோரிதம் வந்து இப்படி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் அல்கோரிதம் 3 times இப்படி திருப்பிட்டு லெஃப்ட் ஹேண்ட் அல்கோரிதம் 3 times
அப்படி பண்ணிட்டீங்கனாக்கா உங்களுக்கு இந்த எல்லா கார்னர்ஸும் ஓரியண்டாக இருக்கும். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த எல்லாம் நம்ம கற்றுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னாக்கா கூடிய சீக்கிரம் வரும். பாய். ஐம் சாரி ஃபார் தி லேட் கைஸ்.